1 அதிகாரம் 17வது 18வது வசனம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஆமாம். எல்லாரும் அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுமப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே. இந்த மனுஷனை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாமா? ஆமேனப்பா. உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறபடியே நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக நேரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். ஆமாம். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு பிலிப்பியருக்கு எழுதும்போது அவர் இப்படி எழுதுகிறார், திரும்பவும் நான் கண்ணீரோடு சொல்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். ஒரு மனுஷன் சிலுவைக்கு பகைஞர் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்லுவார், கண்ணீரோடு சொல்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக நேரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இது குறித்து அன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த லெந்து நாட்களில் நாம் அநேக பாடுகளை, ஆண்டவருடைய பாடுகளை குறித்து அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்லுகிறார், எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இதே வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் சொல்லுவார், எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. இன்னொரு இடத்துலையும் சொல்லுவார், எங்கள் நடக்கைகளை பார்த்து அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுவார். ஆமேன். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அப்போஸ்தலர், அப்படி ஒரு ஊழியக்காரர். புறஜாதிகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை பேசும்படியாய், சத்தியத்தை பேசும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார் ஆண்டவர். அந்த நபர், அந்த பவுல் அப்போஸ்தலர் தான் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். 11ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி தரேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரலோக தரிசனத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எண்ணம் பூரா என்ன அப்படின்னா பரலோக தரிசனம், இதையே நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இனி அடுத்த வசனத்தை படிமா. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவிக்குரியவங்க, தேறினவங்க எல்லாம் இந்த சிந்தனையில தான் இருப்பாங்க. அவங்களுடைய முழுவதும் அவங்களுடைய எல்லா எண்ணங்கள் பூரா பரலோக தரிசனமா இருக்கும். அப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 18ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். இதை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சரி, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது என்ன காரியங்கள் நடக்கும்? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே பரலோக தரிசனம் இல்லை, அப்படி இல்லாதபடி ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்னா கண்டிப்பா அவன் கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு அவன் பகைஞர் தான் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேறினவர்கள், ஆவிக்குரிய பிள்ளைங்க தேறினவர்கள்லாம் இந்த சிந்தையா தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வேறு விதமா நடப்பாங்க, அவங்கள குறித்து தான் சொல்றாரு. எனக்கு அன்பா, இதை குறித்து அன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை நமக்குள்ளே பரலோக தரிசனம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பாடுகளை குறித்து அல்ல சிலுவையை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமா கேளுங்க. இன்றைக்கு அநேகர் பெயர் கிறிஸ்தவங்களும் இந்த 40 நாள் இந்த லெந்து நாள் என்று சொல்லி, நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் பூ வைக்க மாட்டேன்,
நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள் சேவ் கூட பண்ணாமல் தாடியை வச்சுக்கிட்டு இப்படி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனுஷன் உண்மையிலே அந்த சிலுவை பற்றி உபதேசத்தை கேட்டு அவன் அதை விசுவாசித்து மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே பரலோக தரிசனம் இருக்கணும். இதுதான் அடையாளம். பவுல் அழகா சொல்றாரு, உண்மையிலே தேறினவர்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஒருவேளை இப்படி சிலர் வேறு விதமா நடப்பாங்க. இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமாங்க? ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, ஆனா எதற்காக விசுவாசிக்கிறாங்க தெரியுமா? உலக ஆசீர்வாதத்துக்காக. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். அவர் நிறைய இடத்துல சொல்லுவார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். இன்னும் நிறைய சொல்லுவார், நிறைய இடத்துல சொல்லுவார். ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் மேன்மை பாராட்டுறத சிலுவை இல்லாமல் வேற ஒன்று குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், ஏன்னா உலகம் என்னை சிலுவை அரண்டி ஆயிற்றுன்னு சொல்லுவார். இப்படி பாருங்க, உண்மையிலே ஆண்டவர் நமக்காக பூமியில வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்தினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவன் அந்த அபிஷேகத்தை பெற்று அவரோடு ஐக்கியப்பட்டு வாழலை அப்படின்னா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நம்ம கிறிஸ்துவை எதற்காக தொழுது கொள்றோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் பவுல் சொல்லுவார், இம்மைக்கு மாத்திர கிறிஸ்து மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்த மற்ற மனிதர்களை பார்க்கிறோம் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போமா? ஆமென். எனக்கு ஆண்டவர் உலக ஆசீர்வாதம் தருவார், இதே குறித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம், இதுக்கு தான் நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலே நம்ம எல்லாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை குறித்து கொஞ்சம் ஆழமா அன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவேளை நாம் அந்த உண்மையிலே இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படாதபடி, அந்த அபிஷேகம் பெறாதபடி நாம் வாழ்ந்து கொண்டோம், பரலோக தரிசனம் இல்லாதபடி நாம் வாழ்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்போம் என்று சொல்லி அழகாக அவர் எழுதுகிறார் பாருங்க. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், வேறு விதமா நடப்பார்கள். அவங்க எப்படி நடப்பாங்க அப்படின்னு போட்டு அந்த 19ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, அவர்களுடைய முடிவு அழிவு. எனக்கு அன்பானவர்களே, உண்மையிலே இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு அந்த அபிஷேகம் பெற்று அவரோடு நாம் நிலைத்திருக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய முடிவு அழிவு. எனக்கு அன்பா, இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க பவுல் சொல்றாரு பாருங்க, அதுல எடுங்கம்மா, அதில் 10ஆம் வசனத்தை படிங்கம்மா. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிவுகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக தகுதியாய் இருக்கும்படிக்கு மரணத்துக்குள்ளாகி. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம பார்க்கிறோம், உண்மையிலே ஒரு மனுஷன் சிலுவைக்கு அவன் பகைஞராக இருந்தான் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம், அதில் பார்க்குறோம் அவனுடைய முடிவு அழிவு என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் அழகா சொல்றாருங்க, மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோர்லேருந்து உயிர்த்தெழுவதற்கு தகுதியாகும்படிக்கு. நம்ம உண்மையிலே மரிச்சாதான் நம்ம உயிர்த்தெழுத முடியும், கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கணும். அவர் சொல்றாரு அவங்களுடைய முடிவு அழிவுன்னு சொல்றாரு. 4 காரியத்தை சொல்றாரு. முதல் காரியம் அவங்களுடைய முடிவு அழிவுன்னு சொல்றாரு. பாவம் மனுஷன் செத்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், நல்லா போக முடியாது. அதான் அவர் என்ன சொல்றாருங்க பவுல், அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயும் நான் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுவதற்கு தகுதியாயும் படிக்கு. அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையுண்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதாவது பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோட கூட சிலுவையில அறையப்பட்டேன். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா? நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மனுஷன் சாகணும். அதாவது கர்த்தர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் மரித்தார். நம்ம மரிக்காண்டாங்க, அவர் நமக்காக யாவையும் அவர் செய்து முடித்தார். ஆனா இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி எனக்காக மரித்தார் என்று சொல்லி அதை விசுவாசித்து நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணி இனி ஆண்டவரே நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னா இதுதான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்படுகிற ஒரு காரியம். பவுல் ஆண்டவருடைய சிலுவையில் அறையப்பட்டானா? விசுவாசத்தில் அவனுடைய பாவம் எல்லாவற்றையும் மரணத்துக்குள்ளாகி ஆண்டவர் மரணத்துக்குள்ளானார். இவனும் அதே போல, இவனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மனுஷன் அதே போல நாமளும் அறிக்கை பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மனுஷன் சாகுறான். இப்படி பாவ மனுஷன் செத்தாதான் நாம் உயிர் தெள்ள முடியும். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, அதனால நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அதனாலதான் அவங்களுடைய முடிவு அழிவு அப்படின்னு சொல்றாரு.
எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாதபடி ஒரு கிறிஸ்தவன் சபையில் ஐக்கியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னா அவனுடைய முடிவு அழிவு. இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம உலகத்தில் வாழலாங்க, ஆனால் பரலோகம் நமக்கு கிடைக்காது. அதான் தெளிவாக அவர் எழுதுகிறார், அவங்களுடைய முடிவு அழிவு. அப்போ பாருங்க, அவர் நமக்காக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்திருக்கிறார். கிறிஸ்தவனாக இருந்து இதை விசுவாசித்து நீ அறிக்கை பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெறல அப்படின்னா கண்டிப்பா நீ ஆண்டவருக்கு எதிரியா தானே வாழ்ந்துட்டு இருக்கா. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அதான் அவர் சொல்றாரு, சிலுவைக்கு பகைநீரா இருக்கிறாங்கன்ட்டு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். நமக்குள்ள இருக்க பாவ மனுஷன் செத்துட்டானா? சிந்திச்சு பாருங்க. நமக்குள்ளே இருக்க பாவம் செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக அவர் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். அதான் அவர் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களுடைய முடிவோ அழிவு. எனக்கு அன்பானவர்களே, இதை நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உலகம் முழுதும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? யார்கிட்ட சொல்றாரு? அவருடைய சீசர்கள்ட்ட சொல்றாரு. ஆமென். அவர் நான் சிலுவையில் அடிப்படணும், அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும் அப்படி சொல்லும்போது அவங்க அதை விருப்பப்படலை. அதுக்கு தான் அந்த ஆன்சர் கொடுக்குறாரு. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. ஆமென். ஆண்டவர் நமக்காக பூமியில் வந்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நமக்குள்ளே இன்னும் கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம இன்னும் பாவ மனுஷன் சாகலை. பாவ மனுஷன் சாகிறதுக்கு எப்படிமா ஐடியா தெரியுமாங்க? ஒரு மனுஷனுக்குள்ளே பாவ மனுஷன் செத்துட்டான் அப்படி அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு சிறு பிள்ளையை போல இருப்போம். புரியுதா உங்களுக்கு? நம்ம அதாவது தீமை செய்கிறவளுக்கு பேதையாக இருப்போம், நன்மை செய்கிறவளுக்கு ஞானியாக இருப்போம், சிறு பிள்ளையை போல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இதுதான் நம்ம மனசு. நமக்குள்ளே இருக்கிற பாவ மனுஷன் செத்துட்டான் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்கள் எப்படி அவங்களுக்குள்ள என்ன பாவம் இருக்குது, இதுதான் நமக்குள்ளே இருக்கும். கிறிஸ்துவை போல இருப்போம், அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்போம். அதனால சொல்றாரு, அவங்களுடைய முடிவு அழிவு. சரி, ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய தேவன் வயிறு. இரத்தத்தால் கழுவப்படாதவங்களும் இயேசு தானே வணங்குறாங்க, அவங்கள தானே வணங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கள தானே ஆராதிக்கிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இதில் என்ன சொல்லுது? அவருடைய தேவன் வயிறுன்னு சொல்லி போட்டிருக்கு. பாருங்க, இதுக்கு என்ன வியாக்கியானம் என்று சொல்லி பார்க்கும்போது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அதாவது இச்சையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பவுல் சொல்வார் தெரியுமா? அதே 3ஆம் அதிகாரத்தில் படிமா, 7ஆம் வசனத்து படி. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவங்களுடைய தேவன் வயிறு அப்படி சொல்றாரு. இதுக்கு வியாக்கியானம் என்ன அப்படின்னா, உண்மையிலே நமக்குள்ளே சுயநலம் இருக்காது, அது மாத்திரமல்ல நமக்குள்ளே இச்சை கிரியை செய்யாது. எனக்கு அன்பானவர்களே, அதான் இதுக்கு உள்ள வியாக்கியானம். அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லுகிறார். உண்மையிலே என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் ஊரு, எங்க ஊருக்காரங்க, எங்க சபைக்காரங்க சொல்ற புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு சுயநலம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம அந்த இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படலை. எனக்கு அன்பானவர்களே, ஆமே, நம்ம ஆசைக்காகவே வாழ்கிறோம், நம்ம இச்சைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் அவர் சொல்றாரு பாருங்க. நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, மற்றவர்களை பார்க்கவே மாட்டாங்க, ஆனால் தங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்கா? பரலோக தரிசனம் இருக்காதுங்க இப்படிப்பட்டவங்களுக்கு. அதான் பவுல் சொல்றாரு. இது கொஞ்சம் ஆழமான மெசேஜ். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இது அப்படி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு வேளை இன்னும் அந்த சுபாவத்துக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சமாக சுயம் இருக்கா நமக்குள்ள? மற்றவர்களுக்காக கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறீங்களாங்க? மற்ற ஆத்துமாக்களுக்காக திறப்பிழைக்கீங்களா? மற்ற ஆத்துமாக்களை பார்க்கும்போது நம்மளை பார்த்தது போல இருக்கா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, யாராக இருந்தாலும் சரி, யாருக்காவது பாடு ஊத்திரம் பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு கண்ணீர் வருதாங்க? தன்னாலே கண்ணீர் வருதா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பவுல் சொல்றார் அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லி. சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். எப்படிமா பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி பரலோக தரிசனம் இருக்கணும்? நமக்குள்ளே சுயநலம் இருந்து நம்ம சுயம்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். சரி, போகட்டும். மூன்றாவது பாருங்க, அதே படிமா, அது படிமா. மூன்றாவது, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே. இதுக்கு வியாக்கியானம் என்ன அப்படின்னா, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத
காரியத்தில் மேன்மை பாராட்டுறது. புரியுதா உங்களுக்கு? அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு லட்சியன்னு போட்டிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் மேன்மை பாராட்டுறது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நிறைய இருக்கும், இதில் மேன்மை பாராட்டுறது. வேதம் சொல்லுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தர் நீதியும் கிருபையும் செய்கிறார் என்று அறிந்து அதை உணர்ந்து அதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் அவர்கள் மேல் நான் பிரியமா இருக்கிறேங்கிறார். அதுக்கு சுருக்கமாக சொல்றாருந்தா, அதாவது நீ ரட்சிக்கப்பட்டதை குறித்து, நீ அபிஷேகம் பெற்றதை குறித்து, உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து நீ மேன்மை பாராட்டு. ஆண்டவர், நான் ஒரு காலத்தில் ஒரு பிரதான ஒரு பாவியா இருந்தேன், அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன், இதை குறித்து நீ மேன்மை பாராட்டுன்னு சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிதான் இருந்தாங்க. நாங்கள் உண்மையான கடவுளை ஆராதிக்கிறோம், மேன்மை பாராட்டுவாங்க, ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெறல, சுயநீதியை தேடினாங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் சுவிசேஷம் சொன்னாங்களா? கிடையாது. உண்மையிலே யெகோவா உண்மையான ஆண்டவர் தான் ஆராதிச்சாங்க. சுவிசேஷம் சொன்னாங்களா? கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, அதாவது தங்களுடைய காரியத்துக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்காக மேன்மை பாராட்டுறது. ஒரு திருமண நாள் இதுன்னா நம்ம ஆண்டோடைய பாத்திரம் போய் ஜெபிக்கணும், கூட கொஞ்சம் நேரம் ஜெபிக்கணும். இன்னைக்கு திருமண நாள், கொஞ்ச நேரம் உள்ள ஆண்டோடைய பாத்திரம் உட்காந்து ஜெபிப்போம், வேதத்தை தியானிப்போம். இன்னைக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஆண்டவர் ஆயுசை கூட்டி கொடுத்துருக்காரு. இந்த வருகிற வருஷத்துல நல்ல ஒரு இன்னும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்படணும் அப்படி சொல்லி இதற்காக அவங்க காத்திருக்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிறந்த நாள், இந்த கல்யாண நாளைக்கு ரொம்ப, அதாவது இந்த உலகத்தோடு ஐக்கியப்பட்டது போல இப்படி பார்த்துருப்பாங்க. பார்த்தீங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் அவர் இல்லாமல் வாழ முடியுமாங்க? ஒரு இமைப்பொழுது நம்ம கடக்க முடியுமா? முடியவே முடியாது. அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறார், அவங்கெல்லாம் வேறு விதமாக நடக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நமக்கு மேன்மை பாராட்டுறது அது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காததில்லை, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தில் ஏன் மேன்மை பாராட்டுறது? சினிமா பாட்டை வைக்கிறது ஸ்டேட்டஸில், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கும்னு நினச்சிங்களா? பிடிக்காது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், ஸ்டேட்டஸில் சிரிப்பு, நடிகருடைய சிரிப்பு வச்சுருப்பாங்க, சினிமா பாட்டை வச்சுருப்பாங்க, இதில் மேன்மை பாராட்டுவாங்க. யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். அப்போ பரலோகத்துக்கு இவங்க போக முடியுமா? யோசித்து பாருங்கள். இவங்கெல்லாம் வேறு விதமாக நடக்கிறார்களாம். இப்போ நிறைய பேர் பாருங்கள், டூர்னு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இது ஏதோ ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம் போல், ஒரே டூர்னா போதும் அவங்களுக்கு. குற்றாலமா டூரா, நான் வரேன். திரும்ப யாராவது வாலிப பிள்ளைகள் போனால் நான் வரேன் குற்றாலத்துக்கு. இதில் ஒரு இவங்களுக்கு இதில் ஒரு என்ன அப்படி இதில் ஒரு, அதாவது போகலாங்க, ஒரு நாள் போய் பார்த்து அங்கே ஆண்டவர் படைச்சதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு வரலாம், அப்படி தானே? இதே, அதாவது இப்படி தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தில் மேன்மை பாராட்டுறது இது பரலோகத்துக்குரிய தகுதி இல்லை. அதுக்கு அடுத்த வார்த்தை படி, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஆமாம், முடிஞ்சு. அடுத்தாக்குல பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திப்பாங்களாம். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, அதுல அதே அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த சிந்தை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அப்படித்தானே? பரலோக தரிசனத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இதுதான் என்னுடைய லக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறீங்களோ? நமக்கு ஒரு நிலையான நகரம் இருக்கு தெரியுமா? பரலோகங்க நிலையான ஒரு நகரம் இருக்கு. நம்முடைய குடியிருப்பு இங்க கிடையாதுங்க, இதே அதிகாரத்தில் இருக்கு. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுடைய குடியிருப்போ வேறு விதமா நடக்கிறவங்களுடைய குடியிருப்பு. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? இது நம்ம இங்க இது ஒரு டூருக்கு வந்திருக்கோம், புரியுதா உங்களுக்கு? இப்ப எல்லாரும் டூருக்கு வந்திருக்கோம், நடு குறிச்சியில் இருக்கும் எல்லாரும், அப்படிதானே? இதை மையமாக கொண்டு டூருக்கு வந்திருக்கோம், அப்படிதானே? சாயர்புரம் வட்டாரத்தில் இருக்கும். ஆமாம். ஆனால் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கு? ஆமீன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனம் மக்களுங்க. பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறாங்களா? அதையே தான் சிந்திச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ காலங்க இங்கே வாழ முடியும்? அப்போ எவ்வளோ ஒரு கோலத்தனம் பார்த்தீங்களா? இன்னைக்கு கூட இருக்கலாம் மரணம், நாளைக்கு கூட இருக்கலாம், நாளை கழிச்சு கூட இருக்கலாம். யோசித்து பாருங்க, பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு நம்ம வாழ்ந்துட்டே இருப்போமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். மரணம் காலங்கள்லாம் அவருடைய கையில் இருக்கு. ஆமாம். சொல்ல முடியுமா இதில் யாராவது நான் ரொம்ப நாள் வாழ போகிறேன்? கிடையாது.
பூமியில் மண்ணை கொண்டு ஆண்டவர் மனுஷனை படைச்சிருக்காரு. இது மண்ணுக்கே திரும்பிடும். விலையேற பெற்ற அந்த ஆத்துமா நமக்குள்ளே இருக்கு. இது நித்திய ஜீவன் அடையணும். அதுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்கிறீங்களா? காரணம் என்ன தெரியுமா? ஏன் பூமிக்கு அடுத்தவைகளை நம்ம சிந்திக்கிறோம் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்படலை. ஆமேன். அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்படலை. நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மனுஷன் சாகலன்னும். அதனால தான் பூமிக்கு அடுத்தவைகளே நம்ம சிந்திக்கிறோம். பூமிக்கு அடுத்தவைகளே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மெல்லாம் வேறு விதமாக நடந்துட்டு இருக்கோம். பவுலை நம்ம பின்பற்றலை. எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். கொஞ்சம் அப்படியே சிந்திச்சு பாருங்க, பார்க்கலாம். பரலோக தரிசனம் யாருக்கெல்லாம் இருக்கு? நீங்க கை தூக்காண்டா, நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமேன். பரலோக தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கு அப்படின்னா உண்மையிலே இந்த ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்கு இல்லை அப்படின்னாலே உண்மையிலே நம்மெல்லாம் வேஸ்ட்டுங்க. இப்போ நான் சொன்ன இந்த காரியம் பூரா நமக்குள்ளே இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன், 100% நம்ம பரலோகத்துக்குரியவங்க. அப்படிதானே? ஆமாம், உண்மையிலே அப்படிதான். அவர் சொல்றார், உங்களுடைய முடிவு அழிவு, உங்களுடைய தேவன் வயிறு, இவங்க தங்களுடைய மகிமையே லட்சியே. அதுக்கப்புறம் இவங்க பூமிக்கு எடுத்தவங்களே சிந்திக்கிறாங்கன்னு சொல்றாரு. வேறு விதமாக நடக்கிறவங்க இதை தான் அனுபவிப்பாங்களாம். எப்படிங்க இந்த வட்டத்துக்கு வந்தீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்படி உறவு வந்துச்சு? எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் நோக்கி ஜெபித்து சாட்சி சொல்றாங்க, நானும் இப்படி ஆண்டவர் நோக்கி ஜெபித்து இது கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்துவை தெய்வமா ஏற்றுக்கொள்றது ரொம்ப ஈஸி. இப்போ சிலுவை பற்றி உபதேசம் தான் இடரல் இருக்கும், அது பைத்தியமா தோணும். ஆனா அவரை குறித்து, கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் போது, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கும் போது எந்த மனுஷனும் கடவுளை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ரொம்ப ஒன்றும் நம்ம சொல்லாண்டா. ஆனால் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறவங்க பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கும். எனக்கு அன்பானோம். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் இப்போ நிறைய பேர் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நாள் சாட்சி ஓடி ஓடி போய் சொல்லுவாங்க, அப்புறம் அப்படியே சோர்ந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்களுக்கு ஆரம்பமே இரத்தத்தால் இவங்க விசுவாசித்து ரட்சிக்கப்படலை, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படலை. இப்போ முதல்ல நம்ம ஆரம்பத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் ஞானம் வந்த உடனே நமக்கு அந்த ஞானம், அந்த சத்தியத்தை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு ஞானம் வரும். அதை உணர்ந்து ஆண்டவர் என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக இரத்தத்தை சிந்தினார், ஆண்டவரே இனி நான் பாவம் செய்ய மாட்டேப்பா என்று சொல்லி நம்ம பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டுட்டோம், பாவம் இனி நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி அதை விசுவாசித்து, கர்த்தர் என்னுடைய பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக ஒரு சொட்டு ரத்தம் இல்லாதபடி எனக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார், எனக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், இனி நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி நம்ம அதை விசுவாசித்து, என்னை படைத்த ஆண்டவர், என்னை உண்டாக்கின ஆண்டவர் என்னுடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், இதை விசுவாசித்து நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த பாவனிப்பு நிச்சயத்தை பெற்றோன்னு வைங்களேன், இந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். கைகளை தட்டி கத்த நாம் மைப்படுத்தும். ஆமாம், இவங்க பூமிக்கு அடுத்தவைகளே சிந்திக்க மாட்டாங்க. இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்காக அவங்க பலவீனம் தான் ஆண்டவர்கிட்ட ஜோம்னுவாங்க, அவங்க தரித்திரத்துக்கு ஆண்டோடத்தில் ஜோம்னி ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுவாங்க. ஆனால் இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய விசுவாசம் முழுவதும் எப்படி இருக்கும்னா பூமிக்கு அடுத்தவைகள் இருக்காது. உங்களுடைய விசுவாசமே பரலோகத்துக்குரிய விசுவாசமாக தான் இருக்கும். கைகளை தட்டி கத்த நாம் மைப்படும். அதான் பவுல் சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை இதில். அதனால யாரும் பெருமைக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, என்கிட்ட தான் விசுவாசம் அதிகமாக இருக்கு, நான் தான் பெரிய ஆள் சொல்றதுக்கு. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமே, இது யாரும் பெருமைக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீ பெருமையாக சொன்னால் திரும்ப உனக்கு பாடு வரும். புரியுதா உங்களுக்கு? திரும்ப மாற்றி திரும்ப வரும், திரும்ப நீங்கள் தொடக்கும். புரியுதா உங்களுக்கு? அது அழிஞ்சிடும், இப்போ திரும்ப தொடக்கும். நான் இப்போ யாராவது இப்படி பெருமையை சாட்சி சொல்லிட்டாங்க, என்கிட்ட தான் விசுவாசம் அதிகமாக, உங்களை அந்த விசுவாசத்தை புடமிட வச்சிருவார். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அண்ணாளுடைய ஆவியில் நிறைஞ்சி ஆண்டவரை துதிக்கிற அவர் பாட்டு எனக்கு நல்லா பிடிக்கும். அதில் ஒரு பாட்டில் அவ சொல்லுவா, மேட்டிமையானவைகளை பேசாதீங்க, இனி மேட்டிமையான பேற்றை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நல்ல குணமக்கள், உண்மையிலே நம்ம ஆவிக்குரியவங்களா இருக்கணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயாவது உட்காந்து பேசிட்டோம் அப்படின்னாலே நமக்குள்ளே ஆண்டவர் உணர்த்துவார். நீ தப்புன்ட்டா பத்தியா, கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணிட்டால நேரத்தை, என்னெல்லாம் பேசினா பத்தியா, நம்ம அதில் உட்காந்து அழுது கேட்போம், ஆண்டவரே மன்னிங்கப்பா, நான் தெரியாமல் பேசிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்பார், நீ என்ன பெரிய ஆளா? சும்மா இல்லை, கேட்பார் ஆண்டவர். சிலவங்க பேச்சு வாக்கிலே வார்த்தை விட்டுருவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒருத்தரை பற்றி பேசுகிற இவங்க பார்த்த மாதிரி அவங்க சரியில்லை, அது சரியில்லை. அது இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதாவது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ நம்ம இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படலன்னு வைங்களேன், இந்த பூமிக்கு எடுத்தவைகளே தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம், இதே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆமேன். கண்மா நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும்,
நம்ம குடும்பம் அபிஷேகம் பெறணும், குடும்பம் பரலோக தரிசனம் இருக்கணும். இதே தான் நம்முடைய சிந்தை. அப்படி இருக்கா உங்களுக்கு? நீங்கள் உண்மையிலே இப்படி யாருக்கெல்லாம் சிந்தை இருக்கோ, அதாவது இப்போ நம்ம பிள்ளைங்களை குறித்து நமக்கு எப்படி தரிசனம் இருக்கும் தெரியுமாங்க? நம்ம பிள்ளைகளை குறித்து நமக்கு எப்படியாவது என் மகன் பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது என் மருமக பரலோகத்துக்கு போகணும், எப்படியாவது என் மகன் மகா பரலோகத்துக்கு போகணும், மருமகன் இதே தான் நம்ம என்ன ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான், இது பூமிக்கு அடுத்தவைகள் கிடையாது, பரலோகத்துக்குரியவைகள். இப்படி நமக்குள்ளே சிந்தனை இருக்கா? இப்போ நீ இந்த அக்னி அந்த நரகத்தில் உள்ள வேதனை உங்களுக்கு தெரியுமா? அழகா நம்ம பார்க்குறோம் லூக்காவில், அப்படிதானே? அது அந்த லாசரும் அந்த ஐஸ்வர்யானும் மரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஐஸ்வர்யான் படுற வேதனை பார்க்கும்லாங்க. நரகம்னா அப்படியே அழிஞ்சு போகிறது கிடையாது. நீங்கள் கவனமாக கேளுங்க. ஏதோ அவ்வளோதான் அப்படின்ட்டு கிடையாது. நம்முடைய இதே போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லை. இது என்ன தெரியுமா? பரலோகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நரகத்தில் வேதனைப்படுவோம். அப்போ நம்ம பூமிக்கு கொடுத்தவையிலே சிந்திச்சோன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு தான் ஆரம்பமே அவர் சொல்றாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ மனுஷன் சாகணும். ஆமென். நமக்குள்ளே நீதி பிழைக்கணும், பரிசுத்தம் பெருகணும். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றும் இல்லைங்க, அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். நம்ம பாடுபட வேண்டியது இல்லை, ஒரே விசுவாசம் மட்டும்தான். ஆண்டவரே எனக்காக இரத்தத்தை சிந்தினியப்பா, நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். நம்மெல்லாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகவே அவர் நம்மளை முன்குறித்து அழைத்தாராம். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எப்படி பூமியிலே கிறிஸ்து ஜீவித்தாரோ அதே போல நாமளும். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பைத்தியக்காரங்க பாரு. சில நேரத்தில் நம்ம மழுங்குறது போல இருப்போம், நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. என்ன இவங்களுக்கு கோபமே வராதா? ஏசப்பாக்கு வந்துச்சா? சிலுவை பாடுகள் நேரத்தில் பேதுரு நேருக்கு நேராக பார்த்துட்டு அவர் சொல்றாரு, அவர் பயங்கூட முறுத்தல, அவங்க வையும் போது திரும்ப அவர் வையல. பாருங்க எப்படி நமக்காக அவர் நம்மளையே தன்னையே ஒப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இப்போ நம்ம இங்க உலகத்துல ஒரு மனுஷன் ஒரு நன்மை செய்தான அவனுக்காக ஜீவனை கொடுக்க ஆள் இருக்கு. அவன் செய்த நன்மைகளுக்காக. இந்த உலகத்துல இருக்கிற நம்மெல்லாம் பாவத்துக்குள்ளாகி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியை பார்க்கிறாரு, ஒரு மனுஷனோட நீதிமான் அல்ல. விஷம், விரியன் பாம்பு விஷம், குணம், கோபம், எரிச்சல், பெருமை, பொறாமை. அன்றைக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம். ஆண்டவரை விண்ணப்பிக்கலையாம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலை, பரிசுத்தனால கொலைச்சல் பண்றாங்க, சத்திய வேதம் இல்லை, பைபிளுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் ஆயிடுச்சு. பார்க்குறாரு, பூமியை பார்க்குறாரு. பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு உலகத்தில் ரத்தத்தை சிந்திருக்காருங்க. இதுக்கு மேலே என்னங்க அன்பு இருக்கும்? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இந்த ஆண்டவரை குறித்து உங்களுக்கு வைராக்கியம் இருக்கா? யோசித்து பாருங்க. அவர் பிரியப்படுகிற காரியத்தை நம்ம செய்யறோமா? அவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம பிரியமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? ஆமென். எல்லாருக்கும் என்ன ஆண்டவருடைய பாதத்தில் பாவமான உலகத்தில் வாழ்ந்து நம்ம இதில் யாருமே நான் நீதிமான்னு சொல்லி நம்ம பெருமைக்காக சொல்றதுக்கு இல்லை. ஆண்டவரே இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என் கோபம்லாம் அப்படியே நீங்கணும்ப்பா, என்னுடைய பாவம் உம்முடைய பாவமா மாறணும் ஆண்டவரே. ஆமென். நம்மெல்லாம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, அப்பா உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையா எங்களை மாற்றுங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரத்தத்தால கழுவி எங்களை பரிசுத்தமாக்குறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ராஜா. ஆமென் அப்பா. நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த பரலோக தரிசனத்துக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. தொடர்ந்து நீங்க நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.